ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் அதுமா வந்து என்ன வாங்கி வந்துக்கிறாருனா இன்றைக்கி மட்டன் ஈரல் தான் வாங்கி வந்துக்கிறாரு. ஈரல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்போயும் வந்து மட்டன் வாங்க போகும்போது ஈரல் பார்த்தாக்க ஈரலே கிடைக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக போவார் அவர், அதுக்குள்ளே காலி ஆகிடும். ஸோ இன்றைக்கி காலங்காலத்தில் போனதுனால வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஈரல் கிடச்சிச்சு. ஸோ ஈரல் கொஞ்சம் வாங்கிக்கின்னு மட்டனும் வாங்கிட்டு வந்தார். மட்டனை வந்து கிரேவி பண்ணிவிட்டு ஈரலை வந்து சுக்கா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுக்கா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஈரலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். நம்ம ஈரலை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஸ்மெல் வந்துடும். அதனால் வந்து ஈரலை வந்து வாஷ் பண்ணிட்டு அதோட கடாயில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக சுண்டிடணும். நம்ம வந்து ட்ரை ஈரல் சுக்கா தான் பண்ண போகிறோம், செமி கிரேவியாக பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் வந்து கறிவேப்பிலை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ வந்து ஈரல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க, தண்ணியாக ஒரு சொட்டு கூட இல்லை. இப்போ ஈரலை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து வெடிக்க விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது கூட வந்து ஈரலை வேக வச்சுக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் வந்து ஈரலை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். வீட்டில் அரைச்ச கொழும்பு தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கார மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேக வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஈரல் சுக்கா ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் குழம்பு, ஈரல் ஃப்ரை, தக்காளி ரசம் பண்ணியிருக்கேன். ஈரல் ஃப்ரை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் நேம் கீழே பிளேங்கிற ஆப்ஷனுக்கு தான் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம், மிளகு, தோல் உரிக்காத பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அது வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இது வந்து கையிலே வந்து ஜூஸாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரே ஒரு வர மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட வந்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சுக்கிறத வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ரசத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொதி வராத லைட்டாக வந்து பொங்கி வரணும், அவ்வளோதான். கொச்சக்கா வந்து அது டேஸ்ட் போயிடும். சுட சுட சாதம் பண்ணியிருக்கிறேன். நான் எப்போவுமே வந்து வடித்து தான் செய்வேன். எனக்கு வந்து குக்கரில் செஞ்சு தான் பிடிக்காது அவ்வளோவா. அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டன் போட்டு பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து மொச்சக்காய் உரிச்சி மட்டன் குழம்பு பண்ணாக்கா இன்னும் மஸ்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரசம், இது வந்து தக்காளி ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து